ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 24/5/2022 வைகாசி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் யாருக்குங்க சந்திர அஷ்டமம் என பார்த்தால் மாலை 4:15 வரை கடக ராசி நேயர்களுக்கும் அதன் பின்னே சிம்ம ராசி நேயர்களுக்கும் இந்நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் தின பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் சனி பகவான் கும்ப ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சனி 12 ராசி நேயர்களுக்கும் என்ன பலன்களையெல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு, இது ஒரு நல்ல சிறப்பும் கூட, உங்களுக்கு தெரிந்த சிறப்பும் கூட, அடிக்கடி நான் கூறி வருகின்றேன். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மாலையில் வணிசைக்கரணத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். எப்போங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி தாயாரினுடைய வழிபாடு, பொருளாதாரம் தன்னை தூண்டக்கூடிய லக்ஷ்மி தாயாரின் வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள். இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக, அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் லக்ஷ்மி தாயார் மற்றும் வேங்கடவனுடைய படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இனிப்பு பொருளினை நெய்வேத்தியமாக படைத்து பொருளாதாரம் மேம்பட வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட வேண்டும், வீட்டில் இந்த நிறைய பேருக்கு பொருளாதாரம் சேராமல் இருக்கும், ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவுகளே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது எந்த வழியிலாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு அல்லது பின்னடைவை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மீண்டு மேலே வருவதற்கான, பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு கரணம் இந்த கரணம், வணிசை கரணம். அதிலும் இந்த நேரம் மிக வலுவான நேரம். ஒரு 24 நிமிடம், ஒரு நாழிகை இந்த தீபம் எரிந்தாலும் கூட போதுமானது. இந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக ஏற்றுவது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேச ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதிரியான அற்புதமான நாள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வேலை, தொழில், வியாபாரம் இது ரீதியாக நல்ல லாபங்களை பெறுகின்ற நாளாக அமைவதனால் ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் கூட கவலையின்றி இன்றைய தினம் லாபங்களை ஈட்டி விடுவீர்கள். கவலை வேண்டாம். பொருளாதார ரீதியாக உயர்வுகள், தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நாள், சிறிய தடைகளுக்கு பிறகு அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள், அது சார்ந்து முயற்சி செய்தீர்கள் என்றால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலேயே தாராளமாக தேடலாம். அந்த வேலை வாய்ப்புகள் நல்ல முறையிலும் இருக்கும். ஆனால் பெரிய வேலை கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் தகுதிக்கு ஏற்ப சிறு சிறு வேலைகள் தான் கிடைக்கும், அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தொழில் சார்ந்து இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்து சற்று மன உளைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும் அமைவதனால் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது சான்றோர் வாக்கு. அதுபோல தொலைதூர இடங்களுக்கும் வெளியூர்களுக்கும் பயணம் செய்தாவது வருமானங்களை ஈட்டுவீர்கள். குல தெய்வ வழிபாடு செய்வதற்கும் தொலைதூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களையெல்லாம் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவதற்கும் ஏற்ற ஒரு நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வேலையில் மாற்றம், தொலைதூர பயணங்கள், புதிய நபர்களின் சந்திப்புகள்னு எது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சற்றே கவனம் செலுத்துவது சகலத்திலும் மேன்மை தரும். வாழ்த்துக்கள். கடகம், கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம்
கிட்டத்தட்ட 4:15 வரையிலும் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. ஆக கடக ராசி நேயர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு தடையினை ஏற்படுத்துவது அல்லது மந்தத்தன்மையை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். ஆக ஒரு முறை தோல்வி அடைந்து விட்டதே என துவண்டு விட வேண்டாம். புதிய பெரிய முயற்சிகளை இன்றைய தினம் கையில் எடுத்துவிடவும் வேண்டாம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வயதானவர்கள் தேக ஆரோக்கியத்தில் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதனை மனதில் வைத்து கொள்வது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சிறு சிறு வரவுகளை எதிர்பார்க்கலாம். எப்பொழுது? அவர்களை நீங்கள் அனுசரித்து செல்லுகின்ற பொழுது. அதே நேரத்தில் இது வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதைகளை கொடுக்கின்ற நாள், வாடிக்கையாளரின் அன்பை பெறுகின்ற நாள் என்கின்ற மாதிரியாக இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சச்சரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் அன்பு நண்பர்களே, கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியாக கொண்டு வந்துடுங்க. அதே நேரத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களே, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற நாள். இது தொழில் செய்கிறவர்களை காட்டிலும் கூலி தொழிலாளிகள் இருக்கின்றார்கள் அல்லவா? இன்றைய தினம் வேலைக்கு சென்றால்தான் அரை வயிற்றையும் நிரப்புவதற்கு கஞ்சி கிடைக்கும் என்று இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த உழைப்பாளி நண்பர்கள் அனைவருக்கும் தாங்கள் செய்கின்ற வேலை தொழில் ரீதியாக இதுவரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்குங்க. வாயா எடி அப்படின்னு சொன்னவங்க கூட வாங்கண்ணே எடுங்கண்ணே, நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால தானே நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு அடுத்தவர்கள் பேசுவார்கள். ஆக அன்பு நண்பர்களே, வரவுகள் அதிகரிக்கின்ற நாள், தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைகின்ற நாள், லாபங்கள் சற்றே அதிகமாக கிடைக்கின்ற நாள். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பான நாளாக விளங்குகின்றது. வேலை ரீதியாக நல்ல பெயர் பெறுகின்ற நாளாகவும் ஏதேனும் சிறு சிறு பொருட்களை சேகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அது சார்ந்து மருத்துவம் எடுப்பதற்கோ குல தெய்வ வழிபாடு செய்வதற்கோ மிக மிக ஏற்ற நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் மனதளவில் அதிக குழப்ப நிலைகள் ஏற்படும். ஆக குழப்பங்களை தவிர்த்து செயல்படுவது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகள் உண்டு. தொட்டதெல்லாம் துலங்குகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதிலும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் அது சார்ந்து சிறு சிறு பிரச்சனை எழுந்தாலும் முடிவு உங்கள் பக்கம் சாய்வதற்கான அமைப்புகள் உண்டு. ஆக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏதேனும் பொருட்களை வாங்குகின்றீர்கள் என்றால் புதிய பொருட்களை வாங்குவதை விட பழைய பொருட்களாக வாங்குவது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற மாதிரியான நாள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். ஆனால் ஆரம்பத்தில் முயற்சி தடையாகும். ஏனென்றால் அட்டமாதிபதியின் நினைவில் சனி இருக்காருங்க. ஆரம்பத்தில் தடைபட்டு அதன் பிறகு வெற்றியை கொடுக்கும். ஆக ஒரு முறை முயன்று மறுமுறை தோல்வியை தழுவுவோம் என நீங்களாக விட்டுவிடுவது தவறு. முயற்சியை மூச்சாக கொள்ளுங்கள் நண்பர்களே. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் எங்கே முயற்சி செய்கிறோம், எந்த விஷயத்தை முயற்சி செய்கிறோம் தெளிவாக திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். எதுவானாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் குடும்ப அமைப்புகளில் சற்றே நிதானத்தன்மை, அது வெளிவட்டாரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய பேச்சில் யாகாவ ராயினும் நாகாக்க என்கின்ற வாக்கியம்தனை மறந்துவிடக்கூடாது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சால் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுவது மாதிரியான அமைப்பு. வருமானங்கள் வந்த வண்ணம் இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து வருமானங்கள் வருங்க. அதுக்கு நம்முடைய திருவாயை சற்று அமைதியாக வைத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் விரயங்கள் தேடி வரும். மருத்துவ விரயங்கள் அதிகமாக வரும். அந்த மாதிரியான ஒரு நாள். நல்ல விஷயம்னு கேட்டால் எப்போனா யாருக்கிட்டையாவது வேலையை கேட்டு வச்சுருந்துருப்பீங்க ஒரு 3 மாதம் முன்னாடி 4 மாதம் முன்னாடி.
அவங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணி வேக்கன்ட் இருக்குப்பா வரையாப்பான்னு கேட்பாங்க. அந்த வேலை கிடைப்பதற்கு மட்டும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகின்றதே தவிர மற்றபடி அனைத்திலும் சற்று நிதானத்தன்மை தேவை. தேக ஆரோக்கியத்தில் குறிப்பாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. வாழ்த்துக்கள். மீன ராசி நேயர்களே, மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதிரியான நாளா என கேட்டால் ஆமாங்க. உங்களுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறேன், லக்ஸூரியஸாக காமிக்கிறேன்னு வீண் விரயங்களை, உங்களுக்கு வருகின்ற லாபங்கள் அனைத்தையும் வீண் விரயங்களாக மாற்றுகின்ற நாளாக அமைவதனால் லாபங்களை முடிந்தவரை சேமிக்க பழகுங்கள், விரயமாக மாற்றாதீர்கள். தேக ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தூக்கம் இன்றைய தினம் மிக குறைவாக இருக்கும், அதனை மேலாண்மை செய்ய வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.